சரி. சாயங்காலம் கரெக்டா டைத்துக்கு வந்துடுறேன். நான் லேட் பண்ணாத. சாயந்தரம் வந்து பிரத்திங்கரா கோயிலுக்கு போகணும். அதான் சீக்கிரமா கிளம்பிடு. வாங்க பாவனா. ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஜிபேல காசு இருக்கு, கையில் 500 வேணும். கொடுக்கல, உங்கள் நம்பருக்கு நான் ஜிபேல போட்டு வரேன். அப்படியா? ஆமாம். இல்லைண்ணா, என்கிட்ட ஜிபேல தானே இருக்கு. இல்லை, எனக்கு ஜிபேல இல்லைண்ணா, எனக்கு எமர்ஜென்சி தேவைப்படுது. டிராவல்ஸ் பஸ்ஸில் வந்தேன், அதில் 500 கொடுக்கணும் உங்களுக்கு. அந்த குமார் அண்ணனுக்கா? ஆமாம் ஆமாம். குமார் அண்ணனுக்கு தான் போல இருக்கு. ஆமாம் ஆமாம். எனக்கு ஜிபேல இல்லைண்ணா, நான் பஸ்ஸில் வந்தேன், அவர் காசை கொடுத்துட்டு போங்கிறாரு. இப்போ எனக்கு ஜிபேல இருக்கு, ஆனா அவருக்கு கையில வேணுங்க. ஜிபேல தானே இருக்கு. எங்க கஸ்டமர்லாம் ஏத்திட்டு வரோம், ஜிபே தான் பண்றாங்க. என்கிட்ட இருக்குதுங்க, நான் வேணா கொடுக்கட்டா? வேணாம்ப்பா, நீ கிளம்பு, டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னேல்ல, நீ கிளம்புப்பா. நான் சாயங்காலம் வந்துடுறேன், ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். சீக்கிரமா. சரி சரிண்ணா, நீ இருந்தா கொடுத்துட்டு போங்கண்ணா. இல்லண்ணா, என்கிட்ட இல்லண்ணா, இருந்தா பண்ணிவிட போறேன். இல்லை நான் கையில கொடுக்க போறீங்க, நான் ஜிபே அனுப்ப போறேன். இல்லை என்ன பெரிய விஷயமா, பண்ணிக்கலாம். இல்லை, எனக்கு தேவைப்படும். யார்கிட்ட போய் கேட்கறதே தெரியல, ஒன்றும் புரியல எனக்கு. வேற யாரா கேட்டு பாருண்ணா. சரி, நான் வரப்பா, கிளம்பிடுவோம். சரி, பார்த்து பத்திரம். வண்டியை பொறுமையா ஓட்டுங்கண்ணே. மேடம் மேடம் மேடம், அந்த உங்களுக்கு என்னமோ சொன்னீங்களே அவர்கிட்ட, வீட்டுக்கார்ட்ட, அந்த காசு இருக்குன்னு சொன்ன மாதிரி சொன்னீங்கல்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். ஐயோ, இது வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய. அதான் மேடம், நான் தான் உங்களுக்கு ஜிபேல போட்டுருவேன்ல, நான் உங்களுக்கு ஜிபே போட்டுருவேன். அப்புறம் என்ன நீங்க எதுவும் புரியா இது பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, என் ஜிபே நம்பரை நோட் பண்ணுங்க. ஜிபே நம்பர் தானே? ஃபர்ஸ்ட் ஜிபேல போடுவா, உங்க நம்பர் மட்டும் சொல்லுங்க. இது ஸ்கேன் ஆன் பண்ணி காட்டுங்க. இல்லை, ஃபர்ஸ்ட் எனக்கு காசை கொடுங்க, நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். காசை ஃபர்ஸ்ட் கொடுங்க, நான் கொடுத்து வந்துடுறேன். வெயிட் பண்ணிட்டு இருங்க, ஒரு நிமிஷம். அதுக்கு இல்லை மேடம், நீங்க காசை முதல்ல கொடுங்க மேடம், நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் 6 முறை போட்டுக்குவோம். ஆமா, இல்ல அது என்னங்க, என்னங்க அப்படி திடீர்னு இப்படி பண்றீங்க? இந்த காசு இருக்கு, இந்த இருக்கு. என்ன என் பேக்ல வந்து இங்க இருக்குன்றீங்க? நான் உத்து பார்த்தேன். பாத்தீங்களா? ஆமா, இங்க தான் இருக்கு. 500 ரூபா தாங்க. 1000 ரூபாய் கொடுத்தனாரு. 500 ரூபா தாங்க. ஒரு நோட்டு தானே? ஒரு நோட்டு தான். இந்த வர கொடுத்து வரேன். இருங்கண்ணா, ஜிபே நம்பர் சொல்லுங்க. இல்ல, அதை கொடுத்துட்டு வந்துடுறேன். கொடுத்துட்டு வந்து வாங்கல. அப்பாஸ் இந்த அப்பாஸ், நீ கிளம்புங்க. ஓகே ஓகே, நான் போடவா? ஸ்கேன் காட்டுங்க. குமார் அண்ணா, உனக்குன்னு சொல்லவும் தான் நான் கொடுத்தேன் நானு. சரி, ஸ்கேனை காட்டுங்க. எங்க ஊரு கிளம்புறியா? எங்க போற? அவர் தெரிஞ்சவரா? குமார் அண்ணா. எப்ப நான் வருவேன்? காலையில வந்துருவியா? இப்ப போயிட்டு காலைல போறதுக்கு எதுக்கு போற? சரி காட்டுங்க, நீங்க எனக்கு வேலை இருக்கு. சரி, ஓகே, இரு நான் வரேன். சரி, கிளம்பு, ஊருக்கு போறேன். கிளம்பு. சரி, பார்த்தேன்னா போடுங்க. வந்துச்சா? வரேன். வந்துச்சான் பாரு. காட்டுங்க, போனை காட்டுங்க. ஏங்க போட்டங்க, வந்துச்சான்னு பாருங்க. எனக்கு வரலையே. வந்துடும் எடுத்துங்க. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் என்னைக்குமே. புரியுதுங்களா? ரொம்ப நன்றி மேடம். இங்க வாங்க. என்ன மேடம்? வாங்க. வரவே இல்லையே எனக்கு. போட்டேன் மேடம், நான் காசு போட்டேன். இங்க பாருங்க, எனக்கு பே டிக்கு வரவே இல்லை. டிக்கு லேட்டா தான் மேடம் வரும். டிக்கு லேட்டா தான் வரும். இருங்க, எனக்கு வேலை இருக்கு மேடம். வாங்க சார். என்ன மேடம்? எங்க வீட்ல திட்டுவாரு அப்புறமா. நான் போட்டுட்டேன் மேடம். நான் வேற அவருக்கு கையில வேற கொடுத்த காசு வேற சாயந்தரம் தான் கோயிலுக்கு போற காசு பாருங்க. இப்போ எவ்வளவு நேரத்துல வரும்? அதெல்லாம் சொல்ல முடியாது மேடம். இந்தா இப்போ இது காமிக்குதா, ப்ராசஸ் காமிக்குதா? ப்ராசஸிங் நான் சுத்திட்டே இருக்கேன், எனக்கு வரலையே. சுத்திட்டு தான் இருக்கேன், சுத்தி முடிஞ்சு வந்துடும். இது சுத்தி முடியுதுல்ல, சுத்தி முடிஞ்சோன்னா உங்களுக்கு போயிட்டு வரும். எடுத்துக்கிட்டு போங்க. ரொம்ப நன்றி மேடம். நான் வரேன். ஏங்க வந்துடும் மேடம். வந்துடும் மேடம் காசு. கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி, நான் பக்கத்துல அந்த கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எங்க பக்கத்துல ஒரு கடை போகணும் மேடம், ஒரு கடைக்கு போகணும். இங்கே நில்லுங்க. புரியுதுல? நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். வரவே இல்லை. நான் வேற உள்ள வேற போவே இல்லை. எங்க போனார் இவரு? ஐயோ, நான் வேற லூஸ் தனமா பண்ணிட்டேன். இது வேற தெரிஞ்சா அந்த மனுஷன் வேற கத்துவாரே. காலையில 9 மணிக்கு கொடுத்தேன் நானு.
கடவுளே. அண்ணா டைம் என்னண்ணே? 11:30. 11. 9 மணிக்கு போயிட்டு மணி 11. அண்ணா டைம் என்னண்ணா? டைம் பார்த்து சொல்லுங்களா கொஞ்சம். எந்தில் ஒர்க் ஆகல, டைம் மட்டும் சொல்லுங்க. டைம் என்னண்ணா? இல்லை ஒர்க் ஆகல, டைம் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. சரி டைம் மட்டும் சொல்லுங்க. ஒருத்தர் 500 ரூபாய் வாங்கி போனாரு. 12 ஆயிடுச்சா? ஐயோ கடவுளே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியல நான். தேங்க்ஸ்ண்ணா. ஐயோ மனுஷன் போன மனுஷன் வராதா இல்லை தெரியலையே. அண்ணா அண்ணா நீங்க இங்க நிக்கிறீங்க, நீங்க இன்னும் போலையா? வரவே இல்லை, உங்களுக்காக தான் நான் நிக்கிறேன். ஐயோ நீங்க இங்க நான் கவனிக்கவே இல்லையே. நான் பாட்டுல போறேன், நான் வெளியே போயிட்டு இருக்கேன். சரி வரேன், நீங்க பாருங்க. இருங்கண்ணே, ஏங்க வருங்க. எழுநிக்கார அவர்கிட்ட கேட்டா அப்பயே மணி 12னாரு. இருக்கட்டுமே, மணி பாருங்க இப்ப 3 மணி ஆயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது? எங்க வீட்டுல வேற வர நேரமாச்சு. இவ்வளவு நேரம் இங்கதான் நிக்கிறீங்களா? ஏன் காசு வரல? இது செல்ல எதுவும் பிரச்சனையா? உங்க செல்லுல பிரச்சனையா? ஏன் செல்ல பிரச்சனை இல்லை மேடம். இங்க பாருங்க, என்ன இன்னும் ப்ராசஸிங் காமிக்குது. சரி அது ப்ராசஸிங் காமிக்கும், அது நைட்டுக்குள்ள வந்துடும். நைட்டுக்குள்ள வந்துடும். நைட்டுக்குள்ள வந்துருமா? வந்துரும் மேடம். வந்துருவாரு. ஐயோ வந்துரும் மேடம். ஐயோ அவர் வர டைம் ஆயிடுச்சு. அவர் வர டைம் ஆச்சு, நான் என்ன பண்றது? நான் உங்களுக்கு காலைல 500 ரூபாய் அவர் கொடுக்க வேணாம்னு சொல்லி கொடுத்தேன்ல. கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு போனாரா? அந்த எண்ணத்துக்கு தான் வர மாட்டேங்குது உங்களுக்கு. என்னது? அந்த கெட்ட எண்ணத்துக்கு ஒரு அவசரத்துக்கு கேக்குறேன், நீங்க கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு போயிருக்காரு உங்க வீட்டுக்காரரு. ஐயோ எங்க வீட்டுக்காரர் வேற வந்துருவாரு, டைம் ஆகுங்க. அதுக்கு யார் என்ன பண்றது? உங்களுக்கு தான் ப்ராசஸிங்ல இருக்கு. நான் தான் அனுப்பி உங்க கண்ணு மேல தானே போட்டேன். இப்ப கையில இருக்க காசு கொடுத்தல்ல. ஆமா, இப்ப நான் என்ன பதில் சொல்றது? நீங்க என்னமோ சொல்லிட்டு போங்க, எனக்கு தேவையில்லை. அண்ணா பாருங்க, இன்னொரு வாட்டி அமுக்குங்க, இன்னொரு வாட்டி போடுங்க. இந்த ப்ராசஸிங் தானே காமிக்குது. எங்கண்ணா ப்ராசஸிங்? இன்னுமா காலையில 9 மணில இருந்து 4 மணி வரைக்குமா ப்ராசஸிங்ல இருக்கு? ப்ராசஸிங் போன் ஏதாவது மக்கர் பண்ணதான்னு பாருங்கண்ணே. போன் எல்லாம் மக்கர் பண்ணல, ப்ராசஸிங்ல ஒரே ஒரு 500 ரூபாய் தானே இருந்தது. ஐயோ நான் உங்களுக்கு இல்லன்னு சொல்லி உங்க கண்ணு மாதிரி தான் நான் 500 ரூபாய் போட்டேன். ஐயோ இருங்கண்ணா, ஏங்க லூசாங்க நீங்க? மெண்டல் மாதிரி பேசிட்டீங்க. நான் பாக்குறேன். மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பாருங்க மரியாதை அவ்வளவுதான். என்ன மரியாதை? உதவி பண்ணா மெண்டல் கிண்டல்ன்றீங்க. இந்த அவர் நான் பேசிட்டு இருக்கேன். அவர் வந்துட்டாரு, அவர் வந்துட்டாரு, நீங்க கிளம்புங்க. ஆனா ஏத்திட்டு போனேன் அவளை, அவ ஏத்திட்டு போங்க. வேலைக்கு போலங்க. அங்க அவங்க போகாம நீங்க விட்டுட்டு போனீங்கல்ல, அதுக்கு இடையில போய் என் வேலையை முடிச்சிட்டு வந்துட்டேன். அதான் உன்ன காலையில இல்லன்னு சொன்னல, நான் விட்டுட்டேனே. வந்து கெஞ்சி கேட்டார் 500 ரூபாய். அதான் கையில நீ கிளம்புன்னு தானே சொன்ன. ஆனா கொடுக்கவே இல்ல. திருப்பி நெட்ல நான் தான் போடவே இல்ல. இங்க பாருங்க ப்ராசஸிங்ல இருக்குல்ல. காலையில இருந்து இப்படிதான், நான் வேலைக்கும் போல. ஏய் உன 9 மணிக்கு இறக்கி விட்டு மணி 5 மணி ஆகுது. அதான் சார், நான் காலையில இருந்து சுத்துமா என் மொட்டை. உனக்கு என்ன சொன்னேன்? எனக்கு காசு இல்லன்னு தானே உனக்கு சொல்லி அனுப்புனேன். காசு இல்லன்னு சொன்னீங்க சார், இல்லன்னு சொல்லல. ஆனா அவங்க இருக்குனாங்களே, நான் கெஞ்சி கேட்டேன் கொடுத்தாங்களே அவங்க. கையில நீ கொடுத்துட்டு போனல காசு கோயிலுக்கு போறதுக்குன்னு. உனக்கு தானே கொடுத்துட்டு போனேன். இவன்ட கொடுத்து ஏமாந்து நீங்கிறதுக்கா கொடுத்தா? இல்ல அர்ஜென்ட், ரொம்ப அர்ஜென்ட். அது குமார் அண்ணனுக்கு கொடுக்கணும்னு சொன்னதுனால கொடுத்தேன். சத்தியமா இங்க வேலை செய்யற அந்த அண்ணனுக்கு கேட்டதுனால கொடுத்தல. சரி சத்தியமா கொடுத்த காசை வாங்க வேண்டியதானே? நான் போட்டுறேன் காசு, நான் போட்டுறேன். இந்த ஜிபேல போட்டுக்கேன். அது பார்த்தா ப்ராசஸிங்ல இருக்கு. சரி நான் என்ன உங்க சொல்றேன், செல்லு பிரச்சனையா? காசு வருது இல்ல, ஆமா திருப்பி வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, நீ மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிடு. நீ கொடுத்த காசை வாங்கி வாப்பலாம், டைம் ஆச்சு. இது என்கிட்ட காசு இல்லையே. கொடுத்த காசு என்ன பண்ண? கொடுத்த காசு ஃப்ரெண்டை கொடுத்து விட்டேன். அந்த அண்ணன் கையில கொடுத்துட்டேன். குமாருக்கு கொடுத்து விட்டேன், குமார் அண்ணனுக்கு. நீங்க வாங்க, நீங்க மாத்திட்டு கிளம்புங்க. போட்டாங்க வா, முதல்ல பேலன்ஸ் செக் பண்ணு. பேலன்ஸ் செக் பண்ணுவா. பேலன்ஸ் எல்லாம் ஏங்க என்ன நம்பிக்கை இல்லையா என் மேல? நீ செக் இல்ல பண்ணு. நம்பிக்கை இல்லையா? என்ன உங்க புருஷன் உங்களுக்குறாரா? 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் சுத்தினே இருக்குமா நெட் உனக்கு? அது இன்னைக்கு ஏதோ நெட் ப்ராப்ளம் நினைக்கிறேன். என்ன நெட் பெரிய நெட் ப்ராப்ளம். ஏதோ இங்க டவர் நான் ஹாட்ஸ்பாட் போடுறேன், போடு. ஹாட்ஸ்பாட்ல வந்து வராது. ஹாட்ஸ்பாட் போடுறேன். என் ரகசியம் என் செல்ல வந்து இது போட்டு என் ரகசியத்தை எடுக்கலாம் பாக்குறியா நீ? என்ன